காவியத்தில் காண்கின்ற சில நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலே காண்கின்ற போது அவர்களை வாழ்த்த தோன்றவில்லை, வணங்கத்தான் தோன்றுகிறது. காவியத்தில் காண்கின்ற சில நல்ல மனிதர்களை வாழ்க்கையிலே காண்கின்ற போது அவர்களை வாழ்த்த தோன்றவில்லை, வணங்கத்தான் தோன்றுகிறது. அந்த வகையில் இன்றைய கதாநாயகியாக வைத்திருக்கின்ற திருமதி பவானி சத்குணராஜா அம்மையார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற நீதிபதிகளே, சட்டத்தரணிகளே, அம்மையாருடைய உறவினர்களே, அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கங்கள். என் கவிதைக்கு ஒரு தலைப்பிட்டேன். ஆனால் அந்த தலைப்பை முதலாக சொல்வது சுவாரஸ்யத்தை இழந்துவிடும் என்பதற்காக அந்த தலைப்பை இறுதியாக சொல்கிறேன். அம்மாவின் கவிதைக்கு ஒரு தலைப்பிட்டேன், ஆனால் அதை இறுதியாக சொல்கிறேன். நீதிமன்ற உச்சியிலே நிமிர்ந்து நிற்கும் தேவதை போல் என் சட்டக்குழாம் உள்ளத்திலே உயர்ந்து நிற்கும் தாய் பற்றி கவியொன்று படிக்க காலம் என்னை அழைக்கிறது. என் சட்டக்குழாம் உள்ளத்திலே உயர்ந்து நிற்கும் தாய் பற்றி கவியொன்று படிக்க காலம் என்னை அழைக்கிறது. ஒரு சட்ட ஆளுமை பற்றி சட்ட இளவல்கள் எடுக்கும் வரலாற்று வரிகளிலே என் பெயரையும் ஏதோ இணைத்துக் கொள்கிறேன். ஒரு சட்ட ஆளுமை பற்றி சட்ட இளவல்கள் எடுக்கும் வரலாற்று வரிகளிலே என் பெயரையும் ஏதோ இணைத்துக் கொள்கிறேன். நிமிர்ந்த பார்வை, நேர்கொண்ட வாழ்க்கை, உயர்ந்த உருவம், உயர்வான உள்ளம், அவர்தான் பொலிகண்டி நகர் தந்த சட்ட பெருஞ்சுவர் திருமதி பவானி சத்குணராஜா அம்மையார். நிமிர்ந்த பார்வை, நேர்கொண்ட வாழ்க்கை, உயர்ந்த உருவம், உயர்வான உள்ளம், அவர்தான் பொலிகண்டி நகர் தந்த சட்ட பெருஞ்சுவர் திருமதி பவானி சத்குணராஜா அம்மையார். காசிநாதர் வள்ளியம்மை கனிவுடனே வந்தளித்த மூன்றாவது பிள்ளையவர். காசிநாதர் வள்ளியம்மை கனிவுடனே வந்தளித்த மூன்றாவது பிள்ளையவர். மெதடிஸ்ட் பாடசாலையது மேன்மையுடனே வழிமொழிந்த முன்னணி மாணவியவர். கொழும்பு பல்கலையின் வழிவாரியாய், சட்ட கல்லூரியின் சாமர்த்தியமாய் வாழ்ந்த ஒருவர். மொத்தத்தில் வடமராட்சி தந்து சென்ற வடிவான லோயர்கள். மொத்தத்தில் வடமராட்சி தந்து சென்ற வடிவான லோயர்கள். 9 ஆண்டுகளாய் அயராது பணி செய்து, ஆண்டவன் ஆசியுடன் அன்பாக பணி செய்து அமைதியாய் பவனி வரும் ஈழத்து அன்னைவர். 9 ஆண்டுகளாய் அயராது பணி செய்து, ஆண்டவன் ஆசியுடன் அன்பாக பணி செய்து அமைதியாக பவனி வரும் ஈழத்து அன்னைவர். 4ஆம் குறுக்கென்ன, பழம் பூங்கா வீதி என்ன, சாவக சேரி என்ன, பாசமுள்ள பருத்தி என்ன. 4ஆம் குறுக்கென்ன, பழம் பூங்கா வீதி என்ன, சாவக சேரி என்ன, பாசமுள்ள பருத்தி என்ன. ஒஸ்டின் கேம்பிரிட்ஜில் 1000 பயில்களுடன் ஓயாமல் பவனி வந்த ஒற்றை தீக்குச்சிவர். ஒஸ்டின் கேம்பிரிட்ஜில் 1000 பயில்களுடன் ஓயாமல் பவனி வந்த ஒற்றை தீக்குச்சிவர். ஐயா நாகலிங்கம் முதலியிட்ட சட்ட அறிவறியில், ஐயா நாகலிங்கம் முதலியிட்ட சட்ட அறிவறியில் பயின்றவர். செல்லையா மகேசன், சிவில் டிராப்டர் பஞ்சலிங்கம், சட்டத்தின் சொத்து ஐயா முத்துகிருஷ்ணன் என்போரில் விரல் பிடித்து நடைபெற்ற சட்ட பெண்மணி இவர். அது மட்டுமா, ஏஜிக்கு பக்கத்தில் தன் பெயரை பதித்த அட்மினிஸ்ட்ரேட்டராயிருந்து அட்வொகேட்டாய் இறந்த கோடீஸ்வரனின் கண்ணியமான சீடத்தீவர். அமைதியான உருவம், ஆத்பரிக்க ஆளுமை, அடக்கமான அன்பு, அட்டோனியட் லோவென்றால், பெண் அட்டோனியட் லோவென்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அகிலத்தில் வாழ்ந்து காட்டிய அருமையான அம்மையார்கள். உங்கள் சட்ட திறமையை வியந்திருக்கிறது இந்த உலகம். உங்கள் சட்ட திறமையை வியந்திருக்கிறது இந்த உலகம். வன்ம உறவரத்து சோசலிசமாய் சோரம் போய் சாராயத்துடனே சதா வாழும் சரித்திர புருஷர்களை தாவருக்கு வழக்கு போட்டு தருமாக வைத்தது உங்கள் சட்ட திறமை. கட்டிய மனைவி காசு இல்லாமல் இருக்க, தொட்டில் பிள்ளை பால் இல்லாமல் இருக்க, ரீட்டாவுடன் ரிலாக்ஸாக இருந்தவரை டிவோர்ஸ் வழக்கு போட்டு டே டு டே மென்டலி டிசோர்டர் ஆக்கியது உங்கள் சட்ட திறமை. கட்டிய மனைவி காசு இல்லாமல் இருக்க, தொட்டில் பிள்ளை பால் இல்லாமல் இருக்க, ரீட்டாவுடன் ரிலாக்ஸாக இருந்தவரை டிவோர்ஸ் வழக்கு போட்டு டே டு டே மென்டலி டிசோர்டர் ஆக்கியது உங்கள் சட்ட திறமை. வேலியிலே சண்டை என்று காலியில்
வந்தவனை, வேலியிலே சண்டை என்று காலியில் இருந்து வந்தவனை, தத்துவம் வேண்டுமென்று தாய்நாடு வந்தவனை, ட்ரீட்மெண்ட் போடவென்று ரியலாய் வந்தவரையும் பிரஷர் குறைத்து, சுகர் குறைத்து, கொலஸ்ட்ரால் குறைத்து அனுப்பியது உங்கள் சட்ட திறமை. அதனால்தான் அவர்கள் உங்களுக்கு எடுக்கிறார்கள் விழா ஜே என்று, இந்த ஜே கெஸ்டில் என்று. அதனால்தான் அவர்கள் எடுக்கிறார்கள் விழா ஜே என்று, இந்த ஜே கெஸ்டில் என்று. நீங்கள் சப்மிஷனில் ஒரு சரித்திரம், நீங்கள் சப்மிஷனில் ஒரு சரித்திரம், வழக்காடுவதில் ஒரு வரலாறு, வழக்குகளை மார்க் பண்ணுவதில் ஒரு மார்க் பெனாண்டோ, எக்ஸாமினேஷன் செய்வதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. நீங்கள் சப்மிஷனில் ஒரு சரித்திரம், வழக்காடுவதில் ஒரு வரலாறு, வழக்குகளை மார்க் பண்ணுவதில் ஒரு மார்க் பெனாண்டோ, எக்ஸாமினேஷன் செய்வதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அதனால் தான் நீங்கள் பெஞ்சில் இருப்பவர்களின் நெஞ்சில் இருக்கிறீர்கள். இதுதான் என்னுடைய தலையங்கம். அதனால்தான் நீங்கள் பெஞ்சில் இருப்பவர்களின் நெஞ்சில் இருக்கிறீர்கள். உங்களை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் என்னிடம் வர கேட்கின்றன. உங்களை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் என்னிடம் வர கேட்கின்றன. 1000 வார்த்தைகளில் உங்களை சொல்லலாம். ஆனால் மணிக்கூடு என்னை பார்த்து திருவென்று முடிக்கிறது. அதனால் மணிக்கூடு என்னை பார்த்து திருவென்று முடிக்கிறது. கடைசியாய் ஒன்று அடிமனதிலிருந்து, கடைசியாய் ஒன்று அடிமனதிலிருந்து, எங்கள் வரலாற்றில் உங்கள் பெயர் வலுவாயிருக்கிறது. எங்கள் வரலாற்றில் உங்கள் பெயர் வலுவாயிருக்கிறது. எங்கள் வரலாற்றில் உங்கள் சேவை வடிவாயிருக்கிறது. 50 வருடங்களை அமைதியாய் அடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். 50 வருடங்களை அமைதியாய் அடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். கடவுளின் அருளும் உடலுட சுகமும் எப்போதும் இருப்பதாக. என்றும் உங்கள் சக சட்டத்தரணி ஜோனி பதங்க.